Hello guys, welcome to my channel. என் பேரு ஜிசி விக்டோரியா. ஸோ நம்ம வந்துட்டு இன்னைக்கு ஒரு வீக்கெண்ட் vlog பார்க்க போகிறோம். இன்னைக்கு வந்துட்டு சாட்டர்டே. ஆனால் வந்துட்டு என்னுடைய ஹஸ்பண்டுக்கு இன்னைக்கு ஆஃபீஸ் இருந்த காரணத்தினால நம்ம வந்துட்டு காலையிலேருந்து vlog எதுவும் எடுக்கல. இப்போ வந்து டைம் 8 என்ன டைம் 8 ஆகுதான் 8:15 ஆகுதான். நான் என்னுடைய ஹஸ்பண்ட் என்னுடைய தம்பி நாங்கள் 3 பேரும் வந்துட்டு படம் போகிறோம். நைட் ஷோ படம் போகிறோம். அதனால் நாங்கள் இப்போவே வந்துட்டு கிளம்புறோம். ஏன்னா அப்படியே வெளியே போயிட்டு டின்னர் சாப்பிட்டு அப்படியே தியேட்டர் போகலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா. அதனால் அப்படியே இன்றைக்கி நாங்கள் படம் முடிச்சுட்டு நாளைக்கு சண்டே என்னென்னலாம் பண்ணுறோம் அப்படின்றத அப்படியே இந்த vlogல உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறோம். ஓகேவா? இப்போ வந்து நான் வந்து கிளம்ப போகிறேன். அதான் என்னெல்லாம் யூஸ் பண்ணுறேன், என்ன லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணுறேன் அப்படின்றத காமிச்சிடலாமே அப்படின்னு பார்த்தேன். கிளம்புவோம். ஸோ மாய்ஸ்சரைசர் எல்லாம் அப்ளை பண்ணி அதை ட்ரை பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணிக்கிட்டேன். நான் வந்துட்டு இந்த மேபிளினோட லிப்ஸ்டிக் தான் யூஸ் பண்ணேன். இதோட ஷேட் வந்துட்டு மோர் செடார். என்னோட ரீசெண்ட் ஃபேவரட் இது. செம்ம சூப்பரான ஒரு மெரூன் ஷேட். எனக்கு ரொம்ப 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 பிடிச்சி போச்சு. ஸோ அதனால நான் இப்போலாம் எங்கன்னா வெளியே போகிறேன் அப்படின்னா உடனே இந்த லிப்ஸ்டிக் தான் எடுத்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அதை போட்டாச்சு. அப்புறம் குட்டியாக ஒரு பொட்டு மட்டும் வச்சுட்டு நம்ம வந்துட்டு கிளம்பி ரெடி ஆகிட்டோம். அதாவது மேக்கப் வந்துட்டு முடிஞ்சிருச்சு. வேறு எதுவும் நான் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கல. அண்ட் லைட்டாக வந்துட்டு தலையை வந்துட்டு வாரிக்கிட்டேன். ஸோ அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு லிப்ஸ்டிக் ஸ்வாட்ச் வீடியோ வந்துட்டு ஒன்று ஃபிலிம் பண்ணேன். ஸோ அது வந்து நீங்கள் பார்க்கல அப்படின்னா பார்த்துருங்க. அது வந்துட்டு கையில் நான் வந்து ஸ்வாட்ச் பண்ணியிருந்தேன்னா அதை வந்துட்டு என்னோடய மேக்கப் ரிமூவர் வச்சு நான் வந்து ரிமூவ் பண்ணிக்கிட்டேன். ஸோ ப்ரீவியஸ் வீடியோ நான் வந்துட்டு அப்லோட் பண்ணியிருக்கேன் லிப்ஸ்டிக் வீடியோ. ஸோ அதை நீங்கள் செக் பண்ணலைன்னா பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து வந்துட்டு ஜஸ்ட் ஒரு போனிடெயில் மட்டும் போட்டுட்டு நான் வந்துட்டு ரெடி ஆகிட்டேன். நைட் ஷோ தானே போகிறோம். அதனால ரொம்பலாம் ஒன்றும் ட்ரெஸ் அப் பண்ணிக்கல. நான் வந்துட்டு எப்பயும் போடுற என்னோட ஓவர் சைஸ் டிஷர்ட் வந்து போட்டுட்டு கிளம்பியாச்சு. அண்ட் இந்த பேக் வந்து எடுத்துக்கிட்டேன். இதில் வந்துட்டு என்னோட லிப்ஸ்டிக் அப்புறம் இந்த பொட்டு அப்புறம் வந்துட்டு 20 rupees கேஷ் மட்டும் வச்சுக்கிட்டேன். ஏன்னா வந்துட்டு பார்க்கிங்க்கு கொடுக்கறதுக்காக. அவ்வளோதான். இந்த 3 ஐட்டம் மட்டும் போட்டு இந்த பேக்கை தூக்கிட்டு கிளம்பியாச்சு. இந்த பேக் வந்துட்டு புதுசாக வாங்கியிருந்தேன். இதுவும் வந்துட்டு என்னோட ஹால் வீடியோவில் வந்துட்டு காமிச்சிருக்கேன். ஸோ அதான் புதுசாக வாங்கியிருக்கோமே எங்கன்னா எடுத்துகிட்டு போகணுமே அப்படின்றதுக்காக இதை எடுத்து மாட்டிக்கிட்டேன். அவ்வளோதான். நான் அப்புறம் இவங்க அப்புறம் என் தம்பி 3 பேரும் வந்துட்டு கிளம்பியாச்சு. என் தம்பியும் வந்துட்டு கரெக்டாக வீட்டுக்கு கீழே வந்திருந்தான். ஸோ 3 பேரும் வந்துட்டு கிளம்பிட்டோம். ஸோ நாங்கள் வந்துட்டு வீட்டிலேருந்து ஒரு 9 o'clock கிட்ட கிளம்பியிருப்போம்னு நினைக்கிறேன். ஷோ வந்துட்டு நம்மளுக்கு 10:30 ஷோ 10:40 ஷோ நம்மளுக்கு. ஸோ நாங்கள் வந்து 9 o'clockலாம் கிளம்பிட்டோம். சத்யம் சினிமாஸ் தான் வந்துட்டு போகிறோம். ஆன் தி வேல டின்னர் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே போய்க்கலாம் அப்படின்றதுனால நாங்கள் கொஞ்சம் சீக்கிரமாகவே கிளம்பிட்டோம். ஸோ போகிற வழியில இந்த ஹோட்டல் சங்கம் அப்படின்ட்டு இந்த ஹோட்டல் இருந்துச்சு. எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது ரொம்ப நல்லாயிருக்கும் ஃபுட்டுங்க. நானும் இவங்களும் அடிக்கடி இங்கே வந்துட்டு சாப்பிட்ருக்கோம். ஸோ அதனால் இங்கே தான் வந்துட்டு போயிருந்தோம். ஸோ இங்கே வந்துட்டு நாங்கள் ஆஸ் யூஷுவல் பிரியாணி தான் வந்துட்டு ஆர்டர் பண்ணியிருந்தோம். இங்கே வந்துட்டு பிரியாணி வந்து நல்லாயிருக்கும். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கும். ஸோ அதான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ நானும் இவங்களும் வந்துட்டு நான் வந்து சிக்கன் பிரியாணி, இவங்க வந்துட்டு மட்டன் பிரியாணி வந்துட்டு ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அண்ட் என் தம்பி வந்துட்டு காடை பிரியாணி வந்துட்டு ஆர்டர் பண்ணியிருந்தான். ஸோ எல்லாத்தையும் வந்துட்டு நல்லா சாப்பிட்டுட்டு தெம்பாக வந்துட்டு நாங்கள் கிளம்பலாம் அப்படின்ட்டு சாப்பிட்டுட்டு இருந்தோம். அண்ட் ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு வந்து நம்ம vlog போட்டிருக்கோம்ல. ரொம்ப ரொம்ப சாரி ரொம்ப நாள் வந்துட்டு vlog போடாமல் இருந்ததுக்கு. நான் சொன்னேன் இல்லையா என்னோட ஃபோனில் வந்துட்டு மெமரி கார்டு இல்லை ஸ்டோரேஜ் இஷ்யூ இருக்குது. அதனால தான் வந்துட்டு என்னால் vlog எதுவும் எடுக்க முடியல. இந்த vlog நான் எடுத்து இதை எடிட் பண்ணி அவுட்புட் எடுக்கிறதுக்கே வந்துட்டு பயங்கர ஸ்ட்ரகிளாக இருந்துச்சு. ஸோ எனிவேஸ் ஒரு வழியாக வந்துட்டு எடுத்து போட்டாச்சு. அவ்வளோதான். அடுத்து வந்துட்டு நாங்கள் இந்த பார்பிக்யூ சிக்கன் வந்துட்டு வாங்கியிருந்தோம். அதையும் வந்துட்டு சாப்பிட்டு நல்லா தெம்பாக வந்துட்டு படம் பார்க்கறதுக்கு ரெடி ஆகிட்டோம். ஸோ ஃபுட் வந்துட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்கள் யாருன்னா அந்த பக்கம் போனீங்க அப்படின்னா இந்த ஹோட்டல் வந்துட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? இது வந்து மவுண்ட் ரோட் கிட்டே இருக்குது. ஸோ அவ்வளோதான். சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் என்ன பண்ணேன்னா என்னோட லிப்ஸ்டிக் வந்துட்டு டச் அப் பண்ணிக்கிட்டேன். இது வந்துட்டு புல்லட் லிப்ஸ்டிக் அப்படின்றதுனால ரொம்ப நேரத்துக்குலாம் லாங் லாஸ்டிங்காக இருக்காது. அதாவது மெயினாக நீங்கள் எதனா அந்த மாதிரி ஹெவியாக சாப்பிட்டீங்க அப்படின்னா லிப்ஸில் வந்துட்டு அது ஸ்டே இருக்காது. ஸோ அதனால் நான் வந்துட்டு ரீடச் பண்ணிக்கிட்டேன். ஸோ இவங்க வந்துட்டு பக்கத்தில் இருந்து லிப்ஸ்டிக் போட்டுருக்கிறத பார்த்து கொஞ்சம் வந்துட்டு ஃபன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அவ்வளோதான். எனிவேஸ் நம்ம வந்துட்டு லிப்ஸ்டிக் எல்லாம் வந்து போட்டு முடிச்சுட்டு அங்கேருந்து வந்து கிளம்பிட்டோம். நம்மளுக்கு வந்துட்டு அங்கேருந்து சத்யம் தியேட்டர் ரொம்பவே கிட்ட தான். அங்கே போயிட்டு நாங்கள் பார்க்கிங்கில் எங்கள் வண்டியை விட்டுட்டு நாங்கள் உள்ளே நடக்க ஆரம்பிச்சிட்டோம். பார்க்கிங் வந்துட்டு இங்கே 10 rupees தான். அதுக்காக தான் நான் அந்த 20 rupees கேஷ் எடுத்து வச்சேன்ல. ஸோ இதுக்காக தான் வச்சேன். ஸோ அவ்வளோதான். அங்கேருந்து நாங்கள் தியேட்டருக்குள்ளே வந்துட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டோம். சத்யம் தியேட்டர் வந்து பல வருஷங்கள் ஆகுது. ஃபர்ஸ்ட்லாம் நான் ஸ்கூல் படிக்கிற டைம்லாம் வந்துட்டு சத்யம் தியேட்டர் தான் வந்துட்டு பயங்கர ஃபேமஸாக இருந்துச்சு. மூவினாலே வந்துட்டு சத்யம் தியேட்டர் தான் வந்துட்டு போவாங்க எல்லாரும். ஸோ அந்த மாதிரி ரொம்ப ஃபேமஸாக இருந்துச்சு. இப்போ தான் வந்துட்டு இந்த மால்ஸ்லாம் நிறையா வந்துருச்சு இல்லையா? ஸோ அதனால் இங்கே நாங்கள் வந்துட்டு வர்றதே இல்லை. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு அன்றைக்கி தான் வந்துட்டு போனோம். ஸோ போயிட்டு நாங்கள் வந்துட்டு கொஞ்சம் ஒரு 30 minutes பிஃபோராகவே வந்துட்டோம். ஸோ அதனால் அங்கே கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மூவி ஸ்டார்ட் ஆகிற டைம் கரெக்டாக உள்ளே போயாச்சு. நாங்கள் வந்துட்டு ஃபைனல் டெஸ்டினேஷன் தான் வந்துட்டு போயிருந்தோம். மூவி வந்துட்டு சூப்பராக இருந்துச்சு.
ஸோ படம் பார்த்து முடிச்சுட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டு கிளம்பிட்டோம். என் தம்பி அவன் வீட்டுக்கு போயிட்டான். நாங்கள் வந்துட்டு நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ அடுத்த நாள் சண்டே வந்து பார்த்திங்கன்னா காலையிலேயே எழுந்துச்சி நான் வந்துட்டு சமத்தா குளிச்சாச்சு. குளிச்சுட்டு கடைக்கு போகலாம், திங்ஸ் வாங்கலாம் சண்டே சமைக்கிறதுக்கு அப்படின்ட்டு கிளம்பிட்டேன். ஸோ பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். அன்னைக்கு வந்துட்டு நான் சிக்கன் கிரேவி அண்ட் கோகனட் ரைஸ் செய்யலாம் அப்படின்றது தான் வந்துட்டு பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கு தான் வந்துட்டு கொஞ்சம் வெஜிடபிள்ஸ்லாம் வந்து வாங்க வேண்டியது இருந்துச்சு. அடுத்த நாள் சமைக்கிறதுக்கும் வெஜிடபிள்ஸ் வாங்க வேண்டியது இருந்துச்சு. ஸோ அதனால நானும் இவங்களும் இந்த காய் கடைக்கு வந்துட்டு போனோம். யூஸ்வலாக இங்கே தான் வந்துட்டு போவோம். ஸோ அங்கே போயாச்சு. போயிட்டு அங்கே தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் வாங்கி முடித்து விட்டு வந்துட்டோம். வெல்லக்கூடாது, அப்படியே மடக்கிடும். ஸோ அங்கேருந்து நெக்ஸ்ட் நாங்கள் சிக்கன் வாங்குறதுக்காக தான் வந்துட்டு சிக்கன் கடைக்கு வந்துட்டு போயிருந்தோம். அங்கே வந்து கொஞ்சம் கூட்டமாக இருந்துச்சா, அப்போ ஃப்ரண்ட்டில் இந்த ஆன்ட்டி நிற்கிறாங்களே பேக் வச்சுட்டு, அவங்க வந்து கையில் வடை வச்சுருந்தாங்க. எனக்கு அதை பார்த்த உடனே வடை செஞ்சு சாப்பிட்ணுன்ட்டு ஒரே ஆசையாக வந்துருச்சு. ஆனால் இவங்ககிட்ட கேட்டால் வந்துட்டு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்களா, அதனால சேடாக வந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். ஸோ வீட்டுக்கு வந்த உடனே பார்த்தீங்கன்னா என்னென்னலாம் வாங்கினேன் அப்படின்றத காமிச்சிருக்கேன். எனக்கு வந்துட்டு அன்றைக்கி கொஞ்சம் இந்த மாதிரி சிப்ஸ் எல்லாம் சாப்பிடணுன்னு ரொம்ப ஆசை வந்துருச்சு. அதனால் டொரிட்டோஸ் வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மக்கானா பைட்ஸா மக்கானா மன்ச்சீஸா இது வந்துட்டு ஏதோ இருந்துச்சு, அதனால் இது வாங்கியிருந்தேன். அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு மேகி அவங்க மார்னிங் சாப்பிடலையா, 2 பேருமே சாப்பிடல. அவங்க வந்துட்டு மேகி வேணும்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் மேகி எல்லாம் வாங்கிட்டு அப்புறம் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருந்தோம். அவங்களுக்கு வந்துட்டு சண்டே ஆனா ஒண்ணு பிரெட் ஆம்லெட் இல்லைன்னா வந்துட்டு மேகி. இது 2த்துல எதனா வந்துட்டு அவங்களுக்கு மார்னிங் செஞ்சு கொடுத்தா ஜாலியாயிருவாங்க. ஸோ அதனால மேகி தான் வந்துட்டு வாங்கியிருந்தோம். 3 பேக்கெட் மேகி வந்துட்டு நாங்கள் போட்டுக்கிட்டோம். ஸோ 2 பேரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு. எனக்கு வந்துட்டு மேகி சாப்பிட்ட வந்து பிடிக்கும். ஆனால் வந்துட்டு அது சாப்பிட்டா ஒரு மாதிரி கில்ட்டியாக இருக்கும். ஐயோ மேகி சாப்பிட்டோமே, நம்ம வந்துட்டு உடம்பு குறைய மாட்டோமே அப்படின்ற மாதிரி எனக்கு தோணிடுமா. ஆனால் வந்துட்டு டேஸ்ட்டாக இருக்கும், அதனால என்ன பண்ணுறது சாப்பிட்ருவேன். ஸோ மேகி வந்துட்டு நான் செஞ்சுட்டு அதை ஓரமாக எடுத்து வச்சுட்டேன். நான் என்ன பண்ணிட்டேன்னா அந்த கருவேப்பிலை வாங்கிட்டு வந்திருந்தோம்ல, அதை ஸ்டோர் பண்ணுறதுக்காக அதை வந்துட்டு தனித்தனியாக எடுத்து பிச்சு போட்டுட்டு அதை வந்துட்டு நான் வாஷ் பண்ணிக்கிட்டேன். வாஷ் பண்ணிவிட்டு அது கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறம் ஒரு பாக்ஸில் வந்துட்டு நான் போட்டுட்டு அதை வந்துட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுப்பேன். ஸோ நான் இந்த மாதிரி தான் வந்துட்டு கருவேப்பிலை வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன். ஸோ இதை வந்துட்டு பண்ணி முடிச்சுட்டு நாங்கள் வந்துட்டு மேகி சாப்பிட வந்து உட்காந்தாச்சு. ஸோ அவங்களுக்கு வந்து நான் பிளேட்டில் வந்துட்டு சர்வ் பண்ணியிருந்தேன். அவங்களுக்கு வந்து மேகி இந்த மாதிரி உடைக்காமல் போட்டால் தான் வந்துட்டு பிடிக்கும். அதனால தான் வந்து இந்த மாதிரி லாங் லாங்காக இருக்குது மேகி. அடுத்து நான் என்ன பண்ணேன்னா பிளேட்லலாம் போடாமல் அப்படியே அந்த பாத்திரத்தோடையே சாப்பிட்டுக்கிட்டேன். யாரும் எக்ஸ்ட்ராவாக ஒரு பிளேட்டெல்லாம் கழுவுறது அப்படின்ட்டு நான் அதுலேருந்தே வந்துட்டு சாப்பிட்டுக்கிட்டேன். ஸோ 2 பேரும் வந்துட்டு சாப்பிட்டுட்டு வேலையை பார்க்க போயாச்சு. என்ன அஞ்சு கொடுப்பாருன்னா புரியல. ஓ ஓ அரிஞ்சு கொடுப்பியா? இவெல்லாம் அரிஞ்சு கொடுக்க மாட்டாங்க, நான் தான் அரிஞ்சுக்குவேன். எனக்கு வேலை இருக்கு. என்ன வேலை? துணியெல்லாம் இருக்கு, வாஷ் பண்ணனும். துணி வாஷிங் மிஷின் வாஷ் பண்ணி முடிச்சிருச்சுப்பா. வாஷிங் மிஷின் போய் காய வச்சுக்க. போ. சரி 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 போயிட்டு வா. தெரியுதுல்ல. ஸோ அவங்க வந்துட்டு மிஷின் வாஷ் பண்ண துணியெல்லாம் காய போடுறதுக்காக மாடிக்கு போயிட்டாங்க. நான் வந்துட்டு இந்த குட்டி வெங்காயம் சின்ன வெங்காயம் இருக்குல்ல, அதை வந்துட்டு தோல் உரிச்சிட்டு இருந்தேன். இது வந்துட்டு சிக்கன் கிரேவி செய்யறதுக்காக. அதுக்கப்புறம் அதை வெஜிடபிள்ஸ் கட் பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணிவிட்டு நான் சிக்கன் வந்துட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ வாஷ் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே நம்ம வீட்டுக்கு வந்துட்டு ஸ்னேக் வந்துட்டு வந்திருந்தாங்க. ஸோ அவகிட்ட அப்படியே நேரம் பேசிட்டு நான் வந்துட்டு திரும்பவும் சமைக்கிறதுக்கு வந்துட்டு போயாச்சு. நம்ம வந்துட்டு இன்னைக்கு கோகனட் ரைஸ் ரெசிபி வந்துட்டு பார்க்க போகிறோம். ஸோ கோகனட் மில்க் ரைஸ் ஓகேவா. ஒரு ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் ஒரு 3 ஸ்பூன் கிட்ட நெய் வந்து ஊற்றிக்கிட்டேன். நெய் கொஞ்சம் தாராளமாகவே நான் வந்துட்டு ஊற்றிக்குவேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு ஹோல் ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு அதை வந்துட்டு கொஞ்சம் பொரிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீட்டாக நான் வந்துட்டு பெரிய வெங்காயம் ஒன்று வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன். அதை வந்து போட்டு லைட்டாக வந்துட்டு வதக்கியாச்சு. அது வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்துட்டு பச்சை மிளகா உங்களோட ஸ்பைஸ் லெவலுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்துட்டு 3 பச்சை மிளகா வந்துட்டு போட்டு கொஞ்சம் வதக்கிட்டேன். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்துட்டு போட்டுக்கிட்டேன். ஸோ இது எல்லாத்தையும் வந்துட்டு கொஞ்சம் வதக்கியாச்சு. அண்ட் ஆனியன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வதங்கக்கூடாது, கலர் சேஞ்ச் ஆகாத மாதிரி இருக்கணும். லைட்டாக அந்த கண்ணாடி மாதிரி வரும்போது ஒரு தக்காளி வந்து போட்டு அதையும் வந்துட்டு நான் நல்லா வந்து வதக்கிக்கிட்டேன். ஏன் வெங்காயம் வந்துட்டு நல்லா வதக்கக்கூடாது, கலர் சேஞ்ச் ஆகக்கூடாதுன்னா ரைஸ் வந்துட்டு நம்மளுக்கு கலர் மாறிடும். ஸோ அதனால அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் உப்பு வந்து போட்டுக்கிட்டேன். அண்ட் கோகனட் மில்க்குக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரெடிமேடாகவே இந்த மில்க் வந்து வாங்கிக்கிட்டேன். ஸோ இதுதான் வந்துட்டு யூஸ் பண்ணியிருந்தேன். எந்த கப்பில் வந்துட்டு நம்ம ரைஸ் அளந்தோமோ அந்த கப்லேயே வந்துட்டு ஊற்றி நான் வந்துட்டு அதில் அளவு பார்க்கறதுக்காக ஊற்றிக்கிட்டேன். 1க்கு 1.5 கப் ரேஷியோ ஓகேவா. நான் 2 கப் அரிசி வந்து போட்டுக்கிட்டேன். அதுக்கு வந்துட்டு 2 கப் தண்ணி 1 கப் தேங்காய் பால் வந்துட்டு போட்டுக்கிட்டேன். ஸோ இது ஊற்றுனதுக்கப்புறம் கொத்தமல்லி அண்ட் புதினா ஒரு கைப்பிடி அளவுக்கு அதில் போட்டு கொதிக்க விட்டாச்சு. ஸோ இது வந்து நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா
ரைஸ் வந்துட்டு ஊற வச்சு வச்சிருந்தேன் பாஸ்மதி ரைஸ். ஸோ அதை வந்து போட்டுட்டு ஒரு விசில் வச்சு எடுத்தோம்னா ரைஸ் வந்துட்டு ரெடி. ரொம்பவே சிம்பிள் தான் கோகோனட் மில்க் ரைஸ். ஸோ கண்டிப்பாக இதை வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. எனக்கு வந்துட்டு இதை இப்போ பார்க்கவே ரொம்ப வந்துட்டு டெம்டிங்காக இருக்குது, திரும்பவும் செஞ்சு சாப்பிடணுன்ட்டு அந்தளவுக்கு சூப்பராக இருந்துச்சு. ஸோ ரைஸ் பார்த்திங்கன்னா நல்லா உடையாமல் சூப்பராக வந்துருந்துச்சு. ஸோ இது வந்துட்டு செஞ்சுருந்தேன்னா, அண்ட் இதுக்கு கூட வந்துட்டு சிக்கன் கிரேவி வந்துட்டு நான் பிளான் பண்ணியிருந்தேன்ல. ஸோ அதனால் நான் பெப்பர் சிக்கன் கிரேவி மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்றது தான் வந்துட்டு யோசிச்சுருந்தேன். ஸோ ரைஸ் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் நான் சைட் பை சைட் அந்த சிக்கன்னையும் வந்துட்டு நான் பண்ணிட்டேன். சிக்கன் செய்கிறது வந்துட்டு நான் ஃபுல்லாக வந்துட்டு ரெசிபி மாதிரி வீடியோ எடுக்கல. நான் வந்துட்டு அது இன்னொரு வீடியோவில் வந்துட்டு உங்களுக்கு காமிக்க ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த சிக்கன் கிரேவிக்கு தான் நம்ம வந்துட்டு அந்த சின்ன வெங்காயம் வந்துட்டு வாங்கியிருந்தோம். ஸோ இப்படி தான் வந்துட்டு கிரேவி வந்துருந்துச்சு. இதுவும் வந்துட்டு செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக வந்துருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக இன்னொரு வீடியோவில் வந்துட்டு இது உங்களுக்கு நான் காமிக்கிறேன், ஓகேவா? ஸோ நான் வந்துட்டு சமைச்சிட்டு இருக்க கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னேக் வந்துட்டு எனக்கு வீடு வந்து பெருக்கிறதுக்காக வந்துட்டு ஹெல்ப் பண்ணி கொடுத்துட்டு இருந்தா. அதுக்கப்புறம் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடு வந்துட்டு அவங்க மாப் போட போகிறாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி அவங்க அந்த மேட்லாம் இருக்கும்ல நம்ம வீட்டுக்குள்ளே, அது எல்லாத்தையும் வந்துட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ எல்லாருமே எல்லா வேலையும் வந்து முடிச்சதுக்கப்புறம் நாங்கள் வந்துட்டு லன்ச் சாப்பிட்றதுக்காக உட்காந்தாச்சு. ஸோ அன்றைக்கி வந்துட்டு லஞ்சுக்கு வந்து நம்ம கோகனட் மில்க் ரைஸ் அண்ட் சிக்கன் பெப்பர் சிக்கன் கிரேவி செஞ்சுருந்தோம். ஸோ அதான் வந்துட்டு சாப்பிட்ருந்தோம். என் தம்பியும் வந்துட்டு வந்திருந்தான் அன்றைக்கி லஞ்சுக்கு. ஸோ அவன், ஸ்னேக், அப்புறம் நானும் என்னுடைய வீட்டுக்கார் 4 பேரும் வந்துட்டு சூப்பராக வந்துட்டு லஞ்ச் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். தண்ணி சாம்பார் வச்சுட்டு பருப்பு குழம்பு வேங்க கருவாடு நல்லா இருக்கா சினேக்கா? டேஸ்டா இருக்கு. இப்படி என் கைவண்ணம் நிஜமா டேஸ்டா இருக்கு. அப்ப நீ சொல்லு. அம்மா டேஸ்ட் பா, பேச வாயா வர மாட்டேங்குது. ஃபுட் வித் லவ். இங்க பாருங்க, இது கண்ணாடி கண்டுங்க. ஃபுட் வித் லவ் இருக்கு. நான் ஒன்னு சொன்ன ரசிக்கவே இல்லை நீங்க. சாப்பிடு. உட்காரவே கூடாது. போடுற வரைக்கும் தான் உங்க கதை சாப்பிடு. ஸோ லன்ச் சாப்பிட்டதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்தில் என் தம்பி கிளம்பிட்டான். நாங்கள் என்ன பண்ணோம்னா செஸ் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விளையாடிட்டு இருந்தோம். ஸ்னேக்குக்கு வந்துட்டு செஸ் விளையாட தெரியாதான். அதனால நாங்கள் 2 பேரும் வந்துட்டு செஸ் எப்படி விளையாடணும் அப்படின்றத அவளுக்கு சொல்லி கொடுத்துட்டு அப்படியே விளையாடிட்டு இருந்தோம். இந்த கேம் இப்போ நான் வின் பண்ணிட்டேன், எனக்கு என்ன கொடுப்பீங்க? இந்த காயின்ஸ் எல்லாம் கொடுக்குறேன். இல்லை எனக்கு எதனா பண்ணிங்கன்னா தான் நான் வந்துட்டு விளையாடுவேன். அப்போ விளையாடாதன்றான். சரி வேணா நம்ம யூனோ விளையாடலாமா? இல்லை முடியாது, இல்லை நான் இதை விளையாடுவேன், வா. ஸோ செஸ் வந்துட்டு நானும் இவங்களும் வந்துட்டு கொஞ்சம் அடிக்கடி விளையாடுவோம் வீட்டில் இருக்கிறப்போ, போர் அடிக்கிறப்ப. எங்களுக்கு வந்துட்டு ரொம்ப பிடிக்கும். ஸோ ஸ்னேக்குக்கு வந்து கொஞ்சம் போர் அடிக்க ஆரம்பிச்சிச்சு செஸ். அதனால நாங்கள் வந்துட்டு யூனோ விளையாட ஆரம்பிச்சிட்டோம். யூனோவும் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், செம்ம ஜோக்காக இருக்கும் அந்த கேம் விளையாடுறப்போலாம். எனக்கு வந்துட்டு யூனோ விளையாடுறதுக்கு வந்து என் தம்பி தான் சொல்லி கொடுத்தான். நாங்கள் வந்துட்டு வெட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் நான், என் தம்பி, அப்புறம் இன்னொரு தம்பி 4 பேரும் சேர்ந்து விளையாடுறதுக்காக என் தம்பி வாங்கி வச்சிருந்தான் இதை. ஸோ எனக்கு வந்துட்டு இந்த கேம் ரொம்ப பிடிக்கும், செம்ம ஃபன்னாக சீப்பாக இருக்கும் அது விளையாடும் போது. யூனோ உண்மையா சத்தியமா சொல்றேன், நீங்க என்னைய டார்கெட் பண்ணி போட்டீங்க, நான் வின் பண்ணிட்டேன். நானா 9 கிரீன். கிரீன் தான? இல்ல எனக்கு எதுவுமே வரல. நான் எடுத்த கிரீன் கலர் போடணும், கிரீன் போடணும், ஆனா எனக்கு வரல. ஸோ அப்படியே கேம் விளையாடிட்டே டைம் போகிறதே தெரில. டைம் வந்துட்டு ஈவினிங் 5 மணிக்கிட்ட ஆகிடுச்சா. ஸ்னேக் வந்துட்டு வீட்டுக்கு வந்தாலே கண்டிப்பாக காஃபி கேட்பான் அப்படின்றது எனக்கு தெரியும். அதனால் நாங்கள் வந்துட்டு மார்னிங் வந்து கடைக்கு போயிருந்தோம்ல, அப்போவே வந்துட்டு மில்க் வந்து வாங்கி வச்சுருந்தோம். ஸோ காஃபி வந்துட்டு போட்டுட்டு இருந்தேன். ஸோ காஃபி வந்துட்டு இப்போலாம் நாங்கள் குடிக்கிறத வந்துட்டு ரொம்பவே குறைச்சிக்கிட்டோம். பால் கூட ரொம்ப வாங்குறது இல்லை வீட்டில். எப்போனா ரொம்ப டெம்டிங்காக இருக்குது, கிரேவிங்ஸாக இருக்குது காஃபி குடிக்கணும் அப்படின்னா மட்டும் வந்துட்டு வாங்குறது. ஏன்னா எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் காஃபி. அதுவும் இந்த நாட்டு சர்க்கரையோட காஃபி போட்டு குடிக்கிறது வந்துட்டு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் வந்துட்டு சரி சுகர் இன்டேக் வந்து கொஞ்சம் குறைச்சிக்கலாம் அப்படின்ற முயற்சியில் வந்துட்டு ரொம்பலாம் நாங்கள் வந்துட்டு காஃபியோ இல்லை பால் வாங்குறதே வந்துட்டு நாங்கள் விட்டுட்டோம். எப்போனா ரொம்ப ரேர் கேஸ் தான். ஸோ ஸ்னேக்குக்காக வந்துட்டு அன்றைக்கி பால் வாங்கியிருந்தோம். பால் வாங்கி அவளோட பேரை சொல்லி நாங்களும் வந்துட்டு காஃபி வந்து அன்றைக்கி குடிச்சிக்கிட்டோம். எனக்கு வந்துட்டு ரொம்ப பிடிக்கும் காஃபி. டீ விட எனக்கு வந்துட்டு காஃபி வந்துட்டு ரொம்ப 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 பிடிக்கும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இப்போலாம் வந்துட்டு ரொம்ப குடிக்கிறதில்ல. ஸோ அவ்வளோதான். அதோட வந்துட்டு அன்றைக்கி டே வந்து முடிச்சாச்சு. திரும்பவும் இன்னொரு கேம் யூனோ விளையாடிட்டு நாங்கள் அதை முடிச்சுக்கிட்டோம். இந்த வீடியோவும் இங்கேயே வந்துட்டு முடியுது. ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ வந்துட்டு பிடிச்சிருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.